அல் முஸ்தக்ரஃப் என்ற கிதாபில் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருக்கிறார். ஹஜ்ரத் உமரினால ஒரு சஹாபி அல்லது ஒரு மனிதர், ஒரு தாபிஈ ஒரு பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த மனிதர் ஹஜ்ரத் உமரை பார்க்க வந்திருந்தார். வீட்டுக்கு வந்தா பிள்ளைகள் எல்லாம் ஹஜ்ரத் உமரிட நெஞ்சுக்கு மேல் ஏறி விளையாடி கொண்டிருக்கிறார். அவர்களும் பிள்ளைகளை போல சிறு பிள்ளைகளை போன்று கதைத்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். வந்தவருடைய முகமெல்லாம் மாறிடுச்சு. அமீருல் முஃமினீன் உமர், உங்களோட நெஞ்சில வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளை விளையாட வச்சிருக்கிறீங்களா? சின்ன பிள்ளைகளை போல நீங்களுமா கூத்து காட்டுறீங்க? கேட்டாங்க, நீங்க வீட்டுக்குள்ள போனா எப்படி? ஹஜ்ரத் உமர் அவர்கிட்ட கேட்கிறாரு. சொன்னாங்க, நான் வீட்டுக்குள்ள போனா பேசுறவன் எல்லாம் சத்தத்தை நிப்பட்டிடுவான். சக்கத்தை நாத்திக், பேசுறவன் மௌனியாகிடுவான். இருந்தவன் எல்லாம் எழும்பி நின்றுவான். வீட்டுல சத்தமே வராது. ஊச போட்டாலும் அதுல சத்தம் கேட்கும். என்றா வீட்டுக்குள்ள மனுஷன்ல பேசிருக்கிறான், பயங்கரவாதி பேசிக்கிறான். அதனாலதான் மனைவியும் பிள்ளைகளும் அடங்கி போயிருக்கிறான். இவர் நினைச்சார், இப்படி சொன்ன உடனே பெரியோரு பாராட்டு தந்துடுவாங்க ஹஜ்ரத் உமர். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆர்டர் போட்டால் இவனை பதவியில் இருந்து தூக்கி வீசு. பதவிக்கே தகுதி இல்லாதவன், தந்த மனைவி பிள்ளைகளோட இரக்கமாக சிரித்து பேசாத ஒருவன் ரசூலுல்லாஹ்வோட உம்மத்தோட இரக்கம் காட்டி இவன் பதவியை பொறுப்பை எப்படி செய்ய போறான்? இவன் தகுதியற்றவன், இவனை தூக்கி எறிங்கன்னான். அதனால் அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜுதிலே இந்த கேளுங்க, அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக், அழகான அக்லாக்கை உனக்கு மட்டுமே தர முடியும், அதன் பக்கம் எனக்கு வழிகாட்டு. வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா லா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா இல்லா, மோசமான அக்லாக்கில் இருந்து என்னை பாதுகாத்திரு, உனக்கு மட்டும்தான் அந்த அக்லாக்கில் இருந்து பாதுகாக்க முடியும் என்று தஹஜ்ஜுத் தொழுகையின் வஜ்ஜஹத் ஓதும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறார்கள். இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் நல்ல குணங்களை கேட்போம், அவனிடத்தில் அந்த குணங்களை வாங்குவோம். வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களை மன்னித்து கபூல் செய்வானாக.